சன் டிவியில் ஒளிபரப்பான தெய்வமகள் சீரியலில் சத்யாங்கிற கேரக்டர் மூலம் நடித்து பிரபலமானவங்க வாணி போஜன். அந்த சீரியலில் அவங்களோட மார்க்கெட் நிறையவே எகிரிச்சு அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்குன்னே நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த சீரியல் லாஸ்ட் இயர் தான் கம்ப்ளீட் ஆச்சு. ஸோ அந்த சீரியலுக்கு அப்புறமாவும் வாணி போஜனுக்கு தொடர்ந்து நிறைய சீரியல்கள் வந்துச்சு. ஆனால் அந்த சீரியல்கள் வாய்ப்பு எல்லாமே இவங்க கைவிட்டுட்டாங்க. சீரியலில் நடிக்க போகிறது இல்லை, ஸோ பெரிய திரையில் நடிக்கிறது தான் என்னோட எய்ம், ஸோ அதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பட வாய்ப்புக்காக ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க கோலிவுட்டில் அறிமுகமாகிறதுக்கு. அதுக்கிடையில் அவங்களுக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பான கிங்ஸ் ஆஃப் காமெடி ஜூனியர் சீசன் 2ல் ஜட்ஜாக இருக்கிறதுக்கான சான்ஸ் கிடச்சிது. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நடுவர்களில் ஒருத்தராக இருந்தாங்க. அது கொஞ்சம் பிரேக் தான். அந்த பிரேக் விட்டுட்டு அவங்க தொடர்ந்து பட வாய்ப்பில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணாங்க. ஸோ அவங்க வெயிட் பண்ண மாதிரி கோலிவுட்டில் அவங்களுக்கு நல்ல ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கும் வாய்ப்பு கிடச்சிது. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வைபவ் ஹீரோவாக நடிக்கிறாரு. வைபவ் நிறைய தமிழ் படங்களில் நடித்தாலும் மங்காத்தா படத்தை நடித்தது மூலம் தான் ஃபேமஸ் ஆனார். ஸோ அவ்வளோ ஃபேமஸ் இல்லாத ஆக்டர் ஆனாலுமே அவங்களுக்கு வாணி போஜன் கூட நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா நிதின் சத்யா ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. இவரும் ஒரு ஆக்டர் தான். இந்த படம் இன்னுமே முடிவடையாத இல்லை இருக்கு அப்படின்னே தான் சொல்லலாம். ஸோ கோலிவுட்டில் மட்டுமே தான் வாணி போஜன் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுக்கு இப்போ தெலுங்கு படத்தில் நடிக்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைச்சதுனா அர்ஜுன் ரெட்டி படத்தில் நடித்த விஜய் தேவரகொண்டா தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. அந்த ஒரு பெரிய படத்தை நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இந்த படத்தில் அவங்களுக்கு ஜோடியாக ஒரு டேரக்டர் ஆக்ட் பண்ணுறாரு. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா சென்னையை சேர்ந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிற ஒரு டேரக்டர் தான் டேரக்டர் பண்ண போகிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட இது கிட்டத்தட்ட முடிவடைஞ்ச நிலையில் இருக்குது. ஸோ கோலிவுட்டில் தான் அறிமுகமாக தான் பெரிய ஆம்பிஷன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த வாணி போஜனுக்கு டக்குன்னு டோலிவுட்லேயே வாய்ப்பு கிடச்சி அந்த படமும் இப்போ கூடிய சீக்கிரத்திலே ரிலீஸ் ஆக போகுது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கண்டிப்பாக தெலுங்கு மூவியாக தான் இருக்கும். இன்னும் பேர் சூட்டப்படாத அந்த படத்தில் அவங்க நடித்து முடிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரத்திலே ரிலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக வாணி போஜன் அந்த படத்தும் நடித்தது மூலம் தெலுங்கு ரசிகர்களையும் கவர்ந்திருப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.